அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த சுய முன்னேற்ற பேச்சாளர் அப்படின்னு சொல்லுவாங்க, மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ்னு. அவரும் ஒரு கல்லூரியில் பேசிட்டு கீழே இறங்குறார். அப்போது ஒரு மாணவர் போய் அவர்கிட்ட ஒரு அருமையான கேள்வி கேட்குறார். சார், இந்த காலையில் 4:30க்கெலாம் எந்திரிச்சா வாழ்க்கையில் முன்னேறலான்னு நீங்கள் சொன்னீங்கல்ல? ஆமாம்ப்பா. அவர் ஒன்று, ஆமாம்ப்பா, ஏர்லி டு பெட் அண்ட் ஏர்லி டு ரைஸ் மேக்ஸ் எ மேன் ஹெல்த்தி வெல்த்தி வைஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் பழமொழியே இருக்குது. சீக்கிரமாக படுக்க போயிட்டு சீக்கிரமாக எந்திரிக்கிறவர்கள் புத்திசாலிகள் ஆகிறார்கள் அப்படின்னு பழமொழியே இருக்குப்பா. அதைத்தான் நான் சொன்னேன். காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சா நிச்சயமாக ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறார். அது உண்மைதான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த மாணவர் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாரு, சார், இப்போ பால் போடுறவர் கூட தினம் காலையில் 4:30 மணிக்கு தான் எந்திரிக்கிறார். சுவரில் போஸ்டர் ஓட்டுறாரு, அவரும் விடிகாலம்புரியே எந்திரிச்சிடுறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பால் போடுறவர் அப்படியே தான் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு 25 வருஷமாக. போஸ்டர் ஓட்டுறவர் போஸ்டர் ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவங்களாம் ஒன்றும் காலையில் எழுந்திரிச்சா கூட முன்னேறின மாதிரி தெரியலையே அப்படின்னு அந்த கல்லூரி மாணவர் அவருக்கே உரிய குறும்போடு கேட்டிருக்கிறார். அப்போ காலையில் எந்திரிச்சா போதுமா அப்படின்னா, எழுந்த பிறகு என்ன செய்கிறோம், அந்த நேரத்தை, நமக்கு கூடுதலாக கிடைச்ச நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். தீவிரம் அப்படிங்கிறது எந்திரிக்கிறதுல மட்டும் இல்லை, சீக்கிரமாக எந்திரிப்பதில் மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு செயல்படுறதுலையும் முக்கியம். அந்த வேகம் அதை வெளிப்படுத்த வேண்டும். ஒரு ஊரில் ஃபுட்பால் மேட்சுக்கு விளம்பரம் செஞ்சாங்க. இதுவரையில் உங்கள் பார்வைக்கு பற்றாத வகையில் வித்தியாசமாக இன்றைக்கு கால்பந்தாட்ட போட்டி நாங்கள் நடத்த இருக்கிறோம். பல இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றவர்கள். உங்கள் ஊருக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், அனைவரும் வாருங்கள், வித்தியாசமான கால்பந்தாட்ட போட்டி அப்படின்னு விளம்பரம் பண்ணுறாங்க. எல்லா ஜனங்களும் போய் பார்க்குறாங்க. பார்த்த பிறகு தான் நொந்தே போயிட்டாங்க. என்னன்னா, 2 டீமும் விசில் அடித்த உடனே ஃபுட்பால் விடுது. இவர் அவர்கிட்ட உதைக்கிறாரு, அவர் இவர்கிட்ட பாஸ் பண்ணுறாரு, அவர் திரும்ப அங்கே ஷாட் அடிக்கிறாரு, பாஸ் பண்ணி பார்த்தா கோல் போடுவாங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் அந்த ஃபுட்பால் கோர்ட்டில் கோல் போஸ்டே இல்லை. இல்லை, கோல் போஸ்டே இல்லாமல் அப்புறம் நீ என்னத்தை ஃபுட்பால் விளையாடி எங்கே கோல் போட போகிற? யாருக்கு நீ பாஸ் பண்ணி, அவர் யார்கிட்ட பாஸ் பண்ணி எங்கே போய் அதை கோல் போட போகிறார்? இப்போ கோல் போஸ்டே இல்லாமல் ஃபுட்பால் விளையாடினா அது வித்தியாசமான ஃபுட்பால் தான், அதில் சந்தேகம் இல்லை. அந்த மேட்ச்சு வித்தியாசமான ஃபுட்பால் மேட்ச். ஆனால் யார் கோல் போட்டாங்க, யார் ஜெயிச்சாங்கன்றதை எதை வச்சு முடிவு செய்கிறது? இது ஃபுட்பால் மேட்ச் பற்றி இல்லைங்க, நம்ம வாழ்க்கையை பற்றி. எப்படி கோல் போஸ்ட்டுன்னு ஒன்று இல்லைன்னா கோல் போட முடியாதோ, அதே மாதிரி வாழ்க்கைக்கும் இதுதான் என்னுடைய கோல் அப்படின்னு தீர்மானிப்பதற்கு ஒரு எண்ணம், ஒரு உத்வேகம், ஒரு உறுதிப்பாடு, தெளிவு இல்லைன்னா வாழ்க்கைன்றதும் கோல் போஸ்ட் இல்லாமல் அங்கேயும் இங்கேயும் ஓடி போயிட்டு இருக்கிற மாதிரி தான். அவர்கிட்ட பாஸ் பண்ணலாம், இவர்கிட்ட பாஸ் பண்ணலாம், பல தேர்வுகளில் பாஸ் பண்ணலாம், குவார்டர்லி எக்ஸாம், ஆஃப் இயர்லி எக்ஸாம், ஆனுவல், பப்ளிக் எக்ஸாம் எல்லாம் பாஸ் பண்ணலாம். பால் பாஸ் பண்ணுற மாதிரி தான் வாழ்க்கையிலையும் தேர்வுகளை பாஸ் செய்வது வாழ்க்கையில் பாஸ் செய்ததற்கான அடையாளம் அல்ல, அதற்கான அளவுகோல் வேற. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா போயிருக்கிறப்போ அவர்கிட்ட ஒரு போட்டி ஒன்று நடக்குது. அந்த இடத்துக்கு இவர் அழிச்சிட்டு போயிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு முட்டை இருக்குது பாருங்க, அதை ஒரு கயிறில் கட்டி தொங்க விட்டாங்க. அந்த முட்டை இப்படி ஆடிக்கிட்டே இருக்குதுங்களா. தூரக்க ஒரு 10 பேர் நின்றுக்கிட்டு அந்த அசைஞ்சிக்கிட்டே இருக்கிற அந்த முட்டையை யார் குறி தவறாமல் சுடுறாங்களோ அவங்களுக்கு $100 பரிசு அப்படின்னு அந்த போட்டிக்கு விளம்பரப்படுத்தியிருக்கிறாங்க. தூரக்க வைக்கப்பட்ட முட்டையை பார்த்து குறி பார்த்து சுட்டால் அதுவே பெரிய விஷயம்தான். குறி தவறாமல் சுடுவதுன்றதே துப்பாக்கி சுடுவதில் ஒரு முக்கியமான திறன், தேவையான திறன். இதில் அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டே இருக்கிற முட்டையை பார்த்து குறி பார்த்து சுடணும் அப்படின்னா யாராலையும் முடியல. இத்தனைக்கும் நிறைய பேர் பயிற்சியெல்லாம் இதுக்குன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்னா $100 அப்படின்றது அந்த காலத்தில் மிகப்பெரிய தொகை. அப்புறம் இந்த காலத்தில் மட்டும் என்ன சின்ன தொகையா? எல்லா காலத்துலேயுமே அது $100ங்கிறது பெரிய மதிப்பு உள்ளது. எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க, நிறைய பேரால் முடியல. நான் முயற்சி பண்ணவான்னு சுவாமி விவேகானந்தர் கேட்குறாரு. ப்ளீஸ் சுவாமிஜி, நீங்கள் பண்ணுறது இந்தியா மேன் ஃப்ரம் த சன்னியாசி சுவாமிஜி ஃப்ரம் இந்தியா அப்படின்னு உடனே ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணி இப்போ அவர்கிட்ட துப்பாக்கி கொடுக்குறாங்க.
இப்போ அந்த முட்டையை அப்படி அசைச்சுறாங்க, அங்கேயும் இங்கேயும் ஆடிக்கிட்டு இருக்குது. போனார், வினாடி நேரத்தில் அப்படின்னு ஷூட் பண்ணார். அப்படியே முட்டை தெரிச்சு சிதறியது. எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. எப்படி உங்களால் மட்டும் இது முடிஞ்சுது? எப்படி இது? நீங்கள் எவ்வளோ நாளாக இதுக்குன்னு ட்ரைனிங் எடுத்தீங்க அப்படின்னு. அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இல்லை இல்லை, நான் அதை ஷூட் பண்ணதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். உங்களுடைய கவனம் பரிசில், ஆனால் என்னுடைய கவனம் சுடுவதில் அப்படின்னார். பாருங்க, அவங்களுக்கெல்லாம் பரிசு வாங்கணுன்ற நினைப்பு ஒரு பதட்டத்தை வரவழைக்கிறது. என்னுடைய கவனம் பரிசு பெற வேண்டும் என்பதில் அல்ல, $100 சம்பாதிக்க வேண்டும் என்பதில் அல்ல, சுடுவது என்பது. அப்போ பாருங்க, சுடுவது என்பது ஒரு செயல். அந்த செயலை சிறப்பாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருந்து விட்டால் நிச்சயம் அதை சிறப்பாக செய்கிறோம். கர்மயோகம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. செய்கிற காரியத்தில் மனம் லயிக்கிற பொழுது அந்த காரியம் சிறக்கிறது. அதனால் கிடைக்கிற பலன் என்ன என்று யோசித்து கொண்டு நாம் விரும்புவது போல் பலன் கிடைக்க வேண்டுமே என்று எண்ணினால் அதிலே தோல்வியும் வர வாய்ப்பு இருக்கிறது. காரியத்தில் லயிக்கிற பொழுது காரியம் சிறக்கிறது. இந்த ஜப்பானில் கோயி அப்படின்னு ஒரு மீன். நான் துபாயில் ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருந்தப்போ அங்கே அக்வேரியத்துக்கு அழிச்சிட்டு போயிருந்தாங்க. அங்கே அந்த கோயின்ற அந்த மீன் பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. சார், இந்த மீன் பார்த்துங்க, இது ரொம்ப வித்தியாசமானதுன்னு. வித்தியாசமான மீனா? வாட் டு யூ மீன் அப்படின்னு நான். சார், இது ஒரு 5 அடி இருக்கிற தொட்டியில் இந்த மீனை விட்டிங்கன்னா இது 3 அடி வளரும். சரி, அதுக்கு என்ன இப்போ? அதே 10 அடி இருக்கிற தொட்டியில் விட்டிங்கன்னா அது 7 அடி வளரும். அதே ஒரு பிரம்மாண்டமாக ஒரு 20 அடி, 20க்கு 20 இருக்கிற தொட்டியில் விட்டிங்கன்னா 15 அடி வளரும். எந்த தொட்டிக்குள்ளே நாம் இருக்கிறோன்றமோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி தான் இதனுடைய உடல் வளர்ச்சியும் அமையுது அப்படின்னாங்க. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம். தொட்டியின் அளவுக்கு ஏற்ப மீனின் வளர்ச்சி இருப்பது மாதிரி தான் வாழ்க்கையில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு காரியத்தினுடைய தீவிரத்தின் அளவை பொறுத்து தான் நீங்கள் பெறுகிற வெற்றியின் அளவும் அமைகிறது. நம்முடைய வாழ்க்கை கூட ஒரு கோயி மீன் தான் இல்லையா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.